அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த KTV. ஜூன் மாசம் யாருக்கு கண்டமோ இல்லையோ, ஆனா ஏர்கிராப்ட் நிறுவனங்களுக்கு பெரிய கண்டமா இருக்கு. லண்டன்ல இருந்து ஒரு பிளைட் 360 பேரை ஏத்திட்டு சென்னைக்கு கிளம்புது. இந்த நடுவான்ல பறந்துட்டு இருக்கும் போதே இன்ஜின் ப்ராப்ளம் ஆகி வேற வழி இல்லாம ஃபியூல் எல்லாம் காலி ஆகுற வரைக்கும் வானத்திலேயே சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு அவசர அவசரமா லண்டன்லயே வந்து அந்த பிளைட் திரும்பவும் வந்து லேண்ட் பண்றாங்க. இதுல என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, இந்த பிளாப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெயிலியர்னு சொல்றாங்க. இதே பிளாப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெயிலியர் தான் ஜூன் 12 நடந்த பெரிய கோர விபத்துக்கும் காரணமா இருந்திருக்கு. 2 விமானத்துக்கும் ஒரே பிரச்சனை தான் வருது. அந்த 2 விமானமும் போயிங் 787 ரக விமானத்தை தான் சேர்ந்ததா இருக்கு. போயிங் 787 ரக விமானங்கள் வந்து தொடர்ச்சியான இன்ஜின் ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஜூன் 12 நடந்த இந்த பிளைட் ஆக்சிடென்ட் வெடிச்சு சிதறிய பாகத்தை வந்து அப்புறப்படுத்துற பணி வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த போயிங் 787 விமானத்தோட இன்ஜினை பத்தி அமெரிக்காவை சேர்ந்த இன்ஜினியர் சாம் சலேஃபர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரக விமானம் வந்து எதிர்காலத்துல பெரிய விபத்துக்களை எதிர்கொள்ளும் அப்படின்றதாகவும், அங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸ வச்சு அந்த ஃபியூஸ்லேஜ்ன்ற பார்ட் மேல குதிக்க சொல்லி அந்த பார்ட்டை வந்து ஃபிட் பண்ணி இருக்கிறதாகவும் இவர் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த போயிங் 787 ரக விமானங்கள்ல உள்ள அந்த ஏர் ஃபில்டர்களை வந்து சரியா சுத்தம் பண்ணலன்னா விமானம் வந்து வெடிக்கிறது கூட சான்சஸ் இருக்குன்னு இவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு. இந்த விமான விபத்து வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா, நேத்து சென்னையில இருந்து புறப்பட போகிற 15 பிளைட் வந்து கேன்சல் ஆயிருக்கு. அதாவது 200ல இருந்து 300 பேர் ஒரு பிளைட்ல போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும்போது இந்த 7 பேர் வச்சுட்டு பிளைட் ஓட்டினா ஏர்கிராப்ட் நிறுவனங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. சோ வந்து வந்த 7 பேசஞ்சர் கிட்ட ரீஃபண்ட் பண்ணிருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த இன்ஜினியர் சொன்னது போல 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா விபத்தை சந்திக்கும் அப்படின்னு அவர் முன்னதாவே சொல்லியிருந்தாரு. அதே போல வந்து எத்தனை ஏர்கிராப்ட் நிறுவனம் வந்து இந்த பிளைட் வாங்கியிருப்பாங்க, இன்னும் இது எத்தனை ஓடிட்டு இருக்கு, எத்தனை பிளைட்ஸ் வந்து 10 வருஷத்துக்கு மேல ஓடிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. சாமானிய மக்களுக்கு வந்து பிளைட்ல போறது ஒரு ஆசை அப்படின்றது மாறி இன்னைக்கு பிளைட்ல போறது ஒரு பயமா வந்து இந்த விபத்து எல்லாம் நம்மளுக்கு தெரியப்படுத்தி இருக்கு. இதனால எல்லா ஏர்கிராப்ட் நிறுவனமும் ஒரு சரிவை சந்திச்சுட்டு தான் இருக்கு. 5000 அடிக்கு மேல பறக்க போற பிளைட்ல மக்கள் போறது சேஃப் தான் அப்படின்னு எப்படி ஏர்கிராப்ட் நிறுவனம் வந்து மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. இதுக்கு மேல பிளைட்ல போறது சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்கிராப்ட் நிறுவனங்கள் வந்து பல விளம்பரங்கள் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா. நன்றி, வணக்கம்.